ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த சிக்கனை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கனில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கரெக்டாக ஒரு 4 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. கடலை மாவு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பழைய கடலை மாவு போட்டுறாதீங்க, சம்டைம்ஸ் பூச்சி பிடிச்சிருக்கோம். நானும் நிறைய முறை அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கரெக்டாக 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அது வந்து நம்ம குழம்புக்கு போடுவோம்ல அது கிடையாது, தனி மிளகாத்தூள் வெறும் சில்லி மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன். கரம் மசாலா எப்பவும் போல் வீட்டில் அரைச்சது போடுங்க, கடையில் வாங்கி போடாதீங்க. அதுக்கப்புறம் பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி, நான் வந்து நாட்டு முட்டை தான் யூஸ் பண்ணுவேன், உடச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்துட்டு கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் 2 ஸ்பூன் போதும். இது வந்து எதுக்கு ஆட் பண்ணுவோம்னா சிக்கன் வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி போல் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எக்கை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தான் எடுத்தேன், அதனால தான் அப்படி இருக்கும் கடாய் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, அதில் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து பொரிக்கும் போது கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து சிக்கன்லாம் வந்து வெடிக்கும், இந்த எலும்புலாம் வெடிக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே இதில் வைக்காதீங்க. பேக்ரவுண்டில் வந்துட்டு மூவி போயிட்டுருக்கோம், அந்த சவுண்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் எதனால் வந்து இந்த ஃப்ரை பண்ணுற சவுண்டெல்லாம் விட்டேன்னா அது கேட்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த சவுண்டை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த சிக்கனை நல்லா வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதையும் அதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் எனக்கு கிடச்சிருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.